ஹாய் வீவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் கண்ணுக்கு தெரியாத நிறைய விடயங்கள் கொட்டி கிடக்கின்றன. அவை அனைத்தையும் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியானது எவ்வாறு கிழித்து ஊடறிந்து எமக்கு காட்டுகின்றது என்ற ரகசியங்களை இந்த யூடியூப் வீடியோ உங்களுக்கு கொண்டு வருகின்றது. அண்டத்தில் கண்ணுக்கு தெரியாதவை எவை? டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர் என்பவை. ஆனால் அது வெப்பினாலும் காண முடியாது. வெப் எதனை காண்கின்றது என்றால், கண்ணுக்கு தெரியாத மறைக்கப்பட்டுள்ள மேகமூட்டங்களை. அந்த மேகமூட்டங்கள் எதனால் உருவானவை என்றால் நட்சத்திர வெடிப்பினால். நட்சத்திரங்கள் வெடித்து சிதறி மேகமூட்டங்களை உருவாக்கும். அவற்றுக்கு நெபியூலா என்று கூறுவார்கள். அது மாதிரியே நட்சத்திர வெடிப்பின் காரணமாகவும் பிற காரணங்களினாலும் ஏராளமான தூசுக்களும் அணுக்களும் கொட்டி கிடக்கின்றன ஆங்காங்கே இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் என்பதில். அவை உண்மையான நட்சத்திரங்களையும் கேலக்சிகளையும் மறைக்கின்றன. இதனை வெப்பினால் ஊடுருவ முடியும். சாதாரண தொலைக்காட்டியினால் ஊடுருவ முடியாது. வெப் தொலைக்காட்டியினால் ஊடுருவ முடியும். இதனை எவ்வாறு வெப் செய்கின்றது என்றால், அந்த வெப் தொலைக்காட்டியில் உள்ள மிக சக்தி வாய்ந்த இன்ஃப்ராரெட் கேமராவினால். இன்ஃப்ராரெட் என்பது எமது கண்களுக்கு புலப்படாத ஒளியாகும். மனித கண்களால் இன்ஃப்ராரெட் ஒளியை பார்க்க முடியாது. ஆனால் வெப்பினால் பார்க்க முடியும். வெப் அதனை இன்ஃப்ராரெட்டாக பார்த்து பிறகு கன்வெர்ட் பண்ணுகின்றது சாதாரண ஒளியாக. எனவே மனித கண்களுக்கு புலப்படும் ஒளியாக கன்வெர்ட் பண்ணி வெப் அதை நமது கண்களுக்கு மிகவும் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விண்வெளி அதிசயங்களாக முன்வைக்கின்றது. அடுத்தது, வெப் இந்த அகச்சிவப்பு கதிர்களை ஊடுருவ அதில் உள்ள விசேஷமான 2 கருவிகள் மிரி கேமரா எனப்படும். அடுத்தது நிர்கேம் எனப்படும் 2 கருவிகள் காணப்படுகின்றன. இந்த 2 கருவிகளினதும் வேலை என்னவென்றால், மனித கண்ணுக்கு புலப்படாத அந்த இன்ஃப்ராரெட் கதிர்களை ஊடுருவுதல். இன்ஃப்ராரெட் கதிர்கள் என்றால் தூசு துகள்கள் உருவானவை இன்ஃப்ராரெட்டினால். இன்ஃப்ராரெட்டாகத்தான் அந்த தூசு துகள்களின் ஒளி வெளியே வருகின்றது. அல்லது அவை சாதாரண தூசு துகள்களாக இருந்து அவற்றின் பின்னால் உள்ள மிக தூரத்தில் உள்ள அண்டத்தின் எல்லையில் உள்ள கேலக்சிகளை மறைக்கின்றன. எனவே இதனை ஊடுருவினால்தான் வெப்பினால் பார்க்க முடியும் அல்லவா அந்த இன்ஃப்ராரெட்டை, அதாவது கேலக்சிகளை. ஆகவே அது வெப் பயன்படுத்துவது தான் இன்ஃப்ராரெட். அடுத்தது, இதனால் என்ன நடக்கின்றது என்றால், என்ன முக்கியமான விடயங்கள் இதனால் எமக்கு கிடைக்கின்றது என்றால், கிராவிடேஷனல் லென்சிங் என்று கூறுவார்கள். மிகவும் தொலை தூரத்தில் உள்ள கேலக்சிகளின் ஒளியானது அதன் முன்னால் இருக்கும் வாயு மண்டலங்களையும் மேக மண்டலங்களையும் நெபியூலாக்களையும் தூசி துகள்களையும் தாண்டி வளைந்த விதத்தில் எம்மை வந்தடைகின்றன. அவை பில்லியன் கணக்கான 10 பில்லியனை விட கூடிய அளவு தூரத்தில் அமைந்துள்ள கேலக்சிகளின் ஒளியாகும். அதனை எமது ஜேம்ஸ் வெப் கண்டறிந்து விஞ்ஞானிகளுக்கு அளிக்கின்றது. எனவேதான் ஜேம்ஸ் வெப் ஒரு டைம் மெஷின் என்று கூறப்படுகின்றது. அடுத்தது, ஜேம்ஸ் வெப் என்ன செய்கின்றது என்றால், இந்த தூசு துகள்களில் தூசு துகள்களில் மறைந்துள்ள சுப்பர்னோவாக்களை கண்டுபிடிக்கின்றது. அந்த தூசு துகள்களில் மறைந்துள்ள நட்சத்திரங்களை உடுத்தொகுதிகளை கண்டுபிடிக்கின்றது. முக்கியமாக எக்ஸோ பிளானட்களை கண்டுபிடிக்கின்றது. ஏனென்றால் எக்ஸோ பிளானட்களில் உயிர்கள் இருக்கலாம் என்ற தேடல் இப்பொழுது மும்முரமாக ஜேம்ஸ் வெப்பினை மையமாக கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே ஜேம்ஸ் வெப் போன்ற சக்தி வாய்ந்த இன்ஃப்ராரெட் தொலைக்காட்டி ஒன்று அவசியம். இந்த அந்த தூசு துகள்களை ஊடுருவி பார்க்க வேண்டும் என்றால் அதைத்தான் ஜேம்ஸ் வெப் செய்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும். மனித அறிவின் மிகப்பெரிய வெற்றி இந்த ஜேம்ஸ் வெப் என்றால் மிகையாகாது. மனித அறிவின் மிகப்பெரிய வெற்றியாகும். ஏனென்றால் ஜேம்ஸ் வெப் இப்பொழுது எமக்கு தெளிவாக காட்டியுள்ளது. கரீனா நெபியூலா என்ற நெபியூலாவையும் ஸ்டீபன்சன் குயின்டன்ட் என்ற 5 கேலக்சிகள், தொலைதூர கேலக்சிகள் எவ்வாறு மிக தெளிவாக அவை காட்சியளிக்கின்றன என்பவற்றையும். இதனை ஜேம்ஸ் வெப் அந்த தூசி துகள்களை தாண்டி சென்றுதான் இவற்றை படம் எடுத்தது. சாதாரணமான ஒரு தொலைக்காட்டியினால் பார்த்தால் இவை தெரிய மாட்டாது. ஏனென்றால் அதன் முன்னால் அண்டத்தின் வாயுக்களும் தூசு துகள்களும் உண்டு. இதுதான் ஜேம்ஸ் வெப்பின் சிறப்பம்சமாகும். ஜேம்ஸ் வெப்பின் அகச்சிவப்பு கதிர்கள் பயன்படுத்துவது என்பது ஊடுருவும் திறனை பெற்றது என்பதை இந்த வீடியோ சொல்ல வருவது. அகச்சிவப்பு கதிர்களின் பயன்பாடு எந்த ஒரு அண்ட தூசு துகளையும் ஊடுருவி விடுகின்றது. எனவே ஜேம்ஸ் வெப்பிற்கு
இதற்கு முன்னர் ஹபல் தொலைக்காட்டியினால் எடுக்கப்பட்ட படங்களையும் ஜேம்ஸ் வெப் படங்களையும் நாம் பார்த்தால் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். ஏனென்றால் அகச்சிவப்பு கதிர்கள் இங்கு ஊடுருவப்பட்டுள்ளன. முக்கியமான இந்த ஜேம்ஸ் வெப்பின் இவ்வாறான கண்டுபிடிப்புகள் என்ன என்று பார்ப்போம். அதுதான் நெபியூலாக்கள். அதில் முக்கியமானது கரீனா நெபியூலா என்பது. இதில் இந்த நெபியூலா எப்பொழுதுமே இந்த ஜேம்ஸ் வெப் படம் எடுக்க முன்னர் எப்பொழுதுமே ஒரு சரியாக படம் எடுக்கப்படவில்லை, சரியாக தோற்றமளிக்கவில்லை. ஆனால் இதில் 500 புதிய நட்சத்திரங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்ற 2022 ஜேம்ஸ் வெப் எடுத்த படம் தெள்ளத் தெளிவாக காட்டியது. ஏனென்றால் நெபியூலாக்கள் என்பது நட்சத்திரங்கள் உருவாகும் பிரதேசங்கள். அடுத்ததுதான் டஸ்ட் ரிங் என்பது. WR140 என்ற நட்சத்திரத்தை சுற்றி 17 லட்சம் கிலோமீட்டர்களுக்கு டஸ்ட் ரிங் எனப்படும் வளையங்கள் காணப்படுவதை மிக தெளிவாக 2023 ஜேம்ஸ் வெப் படம் எடுத்தது. சூரிய குடும்பம் தொடர்பாகவும் ஜேம்ஸ் வெப் சுமார் 500க்கும் மேற்பட்ட படங்களை எடுத்துள்ளது. நெப்டியூன் கிரகம், யுரேனஸ் கிரகம், வியாழன் கிரகம், சனி கிரகம், அவற்றின் சந்திரன்கள் என்பவற்றை ஜேம்ஸ் வெப் முக்கியமாக படம் எடுத்து அனுப்பியுள்ளது. எனவே இந்த ஜேம்ஸ் வெப் என்ன செய்கின்றது என்றால், அது முக்கியமாக அகச்சிவப்பு கதிர்களினால் விண்வெளியில் உள்ள தூசு துகள்களை தாண்டி அவற்றின் பின்னால் என்ன இருக்கின்றன என்ற உண்மைகளை எமக்கு படங்களாக, விண்வெளி அற்புதங்களாக எடுத்து அனுப்புகின்றது. எனவே இந்த வீடியோ ஜேம்ஸ் வெப்பின் அகச்சிவப்பு அந்த கேமராக்களின் மகிமை என்ன, அதனால் விளையும் பயன்கள் என்ன என்ற பல விவரங்களையும் உங்களுடன் கலந்துரையாடியது. இது மாதிரியான இன்னும் வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.